இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய கோவில் திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி கோவில். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி கோவில் முருகனின் 6 படை வீடுகளில் 5ஆம் படை வீடாக திகழ்கின்றது. இது தமிழ்நாடு அரசின் இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டின் பராமரிப்பில் இக்கோவில் இயங்குகிறது. இது இந்தியாவின் வட தமிழ்நாட்டில் உள்ள திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி மலையில் அமைந்துள்ளது. இது முருகப்பெருமான் வள்ளியை திருமணம் செய்து கொண்ட ஸ்தலமாகும். ஆண்டின் 365 நாட்களை குறிக்கும்படியாக 365 படிகளை கொண்டது இந்த மலைக்கோவில். திருப்புகழ் பாடிய அருணகிரிநாதரால் பாடல் பெற்ற ஸ்தலமாகும் மற்றும் முத்துச்சாமி தீட்சிதராலும் பாடப்பட்ட ஸ்தலம். இக்கோவிலை தணிகை முருகன் கோவில் என்றும் அழைப்பர். இக்கோவில் ஸ்தல வரலாறு பார்த்தீங்கன்னா, தேவர்களுக்கு தீராத துன்பம் கொடுத்து வந்த சூரபத்மனுடன் போர் புரிந்து தேவர்களின் துயரத்தை நீக்கி வள்ளியை மணந்து கொள்ள வேடர்களுடன் விளையாட்டாக போர் புரிந்து முருகப்பெருமான் கோபம் தணிந்து அமர்ந்த ஸ்தலம் திருத்தணி ஆகும். ஆகையால் இத்தலம் தணிகை எனவும் பெயர் பெற்றது. தேவர்கள் பயம் நீங்கிய இடம், முனிவர்கள் காம வெகுளி மயக்கங்களாகிய பகைகள் தணியும் இடம், அடியார்களின் துன்பம், கவலை, பிணி, வறுமை முதலியவற்றை தணிக்கும் இடமாதலாலும் திருத்தணி என பெயர் பெற்றது. முருகன் இத்தலத்தில் ஒரு தனி மலையில் கிழக்கு நோக்கி எழுந்தருளி உள்ளார். இம்மலையின் இரு பக்கங்களிலும் மலை தொடர்ச்சி பரவி உள்ளது. வடக்கே உள்ள மலை வெண்மையாக இருப்பதால் பச்சரிசி மலை என்றும், தெற்கே உள்ள மலை கரு நிறமாக இருப்பதால் பொன்னாக்கு மலை என்றும் அழைக்கப்படுகிறது. சரவண பொய்கை என்ற புகழ்மிக்க குமார தீர்த்தம் என்ற திருக்குளம் மலை அடிவாரத்தில் உள்ளது. இத்திருக்குளத்தை சுற்றி பல மடங்கள் இருப்பதால் இது மடம் கிராமம் என்றும் அழைக்கப்படுகிறது. குளத்தின் கிழக்கு கரையிலிருந்து மலையை பார்த்தால் வளைவாக இடம்பெற்ற மாலையைப் போல் இருக்கும் அக்காட்சி மிகவும் அழகாக திகழும். ஆகையால் அருணகிரிநாதர் இதை அழகு திருத்தணி மலை என புகழ்ந்து பாடியுள்ளார்.
கோவில் டைம் பார்த்தீங்கன்னா காலையில் 5:45 மணிலேருந்து இரவு 9 மணி வரைக்கும் திறந்திருக்கும். மதியம் உச்சிக்கால பூஜை மற்றும் சில பூஜை அந்த சமயம் மட்டும் கொஞ்சம் மூடி வச்சுருப்பாங்க. மற்ற சமயத்தில் எப்போவுமே இது ஓப்பன்லேயே இருக்கும் கோவில். இந்த கோவிலுக்கு எப்படி நீங்கள் வரணுன்னு பார்த்தீங்கன்னா, சென்னை கிளாம்பாக்கத்துலேருந்து டைரெக்டாகவே பஸ்ஸஸ் அவைலபிளாக இருக்குது. அப்படி இல்லாமல் ட்ரெயினில் வரணுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சென்ட்ரல்லேருந்து மாறி போகிற மாதிரி இருக்கும். அதுவும் வந்து ட்ரெயின் ஃபெசிலிட்டிஸும் இங்கே இருக்குது. இது கரெக்டாக அரக்கோணத்துலேருந்து ஒரு 18 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. சென்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 84 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. இது வந்து ஆந்திராவோட பார்டரில் இருக்குது இந்த திருத்தணி மலை. நீங்கள் 2 வீலரில் போகிற மாதிரி பிளான் பண்ணிங்கன்னா ஒரு மேக்ஸிமம் ஒரு 2.5 hours இல்லை 3 hours ரீச் ஆகிடலாம். இது முக்கிய திருவிழா என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, டிசம்பர் 31 படி திருவிழா, ஆடி கிருத்திகை, கந்த சஷ்டி, பங்குனி உத்திரம், தைப்பூசம், ஆடித்தெப்ப திருவிழா, இதெல்லாம் மிக முக்கிய திருவிழாக்கெல்லாம் கொண்டாடப்படுது. இங்கே மெயினாக பக்தர்கள் கூட்டம் அதிகம் வர்றதுக்கு காரணமே அவங்களோட வேண்டுதல் எல்லாமே வந்து இந்த கோவிலில் வந்து ஒரு சில வாரங்கள் வந்தாலே நிறைவேறுதுன்னு சொல்கிறாங்க. அதனாலேயே இங்கே பார்த்தீங்கன்னா எண்ணற்ற பக்தர்கள் கூட்டம் டெய்லி காண முடியுது. இங்கே நீங்களும் இந்த கோவிலுக்கு யாரெல்லாம் வந்திருக்கீங்கன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இந்த மாதிரி நிறைய வந்து vlog இந்த சேனலில் வரும். டெம்பிள் வீடியோ இல்லாமல் மற்ற விலாக்ஸ்லாம் SM Prime தமிழ் விலாக்ஸ்னு ஒரு சேனலுக்கு, அதோட லிங்க்கை வந்து நான் ஷேர் பண்ணுறேன். அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திரும்ப இதே போல் வேறு ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.